ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு காட்டன் துணியால் நல்லா துடைச்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். இந்த சைஸ்க்கு தான் கட் பண்ணணும். இப்போது வெண்டைக்காயை நல்லா வதக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போது இந்த வெண்டைக்காயை இன்னொரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விடலாம். இப்போது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணது, பூண்டு 15 கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இப்போது இது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போது 2 தக்காளி விழுது மிக்சியில் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இதை தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை இப்போது வதக்கின வெண்டைக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இதை இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதை மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்படி நல்லா வதக்கணும். இப்போது இது 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. இப்போது இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஏற்கனவே ஆயிலில் கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இப்போது லெமன் சைஸு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை இப்போது
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் இதை. இப்போது வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக காட்டும். அதனால் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பவுலில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.